கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அரசிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தர செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். அரசிற்கு உச்சநீதிமன்றம் என்ன கேள்வியை எழுப்பியிருக்கிறது? அரசு தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதம் என்ன, எதிர்த்தரப்பு வாதம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27 ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே ஒலிக்கிய நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோ அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று தெரிவித்து அனைத்தையும் காவல்துறை அனுமதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் வேறு என்ன நடவடிக்கை எடுக்க பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த கரூரில் 41 பேர் பலியான வழக்கை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். இதற்கு எதிராகத்தான் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் உள்ளிட்டோர் சார்பில் பல்வேறு மேல்முறையீடு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணை என்பது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி, என் வி அஞ்சரை ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த அக்டோபர் 10 விசாரித்து இந்த கூட்ட நெரிசல் வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் போலீசார் கடமை தவறியதன் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்றும் இந்த விவகாரத்தில் கரூர் மாவட்ட போலீசாரும் நிர்வாகமும் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டிருப்பதாகவும் தரவுகள் உள்ளது என்று தெரிவித்து தாவேகாவின் பிரச்சார கூட்டத்திற்கு 606 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் தெரிவித்தனர். மேலும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணை உத்தரவிட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று பதில் மனு தாக்கல் செய்ததுடன் தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை தொடர்ந்து செயலாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறு உள்ளது. ஏற்கனவே இந்த கரூர் இந்த கூட்ட நெரிசல் வழக்கை தனி நீதிபதி எவ்வாறு விசாரித்தார் என்ற தரமாரியான கேள்விகளுக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் பதில் மனு விரிவான அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை குறித்து